ரஜினி சார்ன்னு சொன்ன உடனே ஞாபகத்தில் வர்றது முடியை சிலிப்பிட்டு அந்த மை நேம் இஸ் பில்லா அந்த சாங்க்கும் வெத்தலையை போட்டேண்டி அந்த சாங்க்கும் ஊரில் ஆடினதான் ஞாபகத்தில் வரும். ஏன்னா நான் வந்து அப்படி ஒரு அவர் மேலே அவ்வளோ ஒரு பெரிய கிரேஸ் எனக்கு. இது ரெண்டும் எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கும் எனக்கு. ஆமாம். நைஸ். ரஜினி சாரோட படத்தை முறையாக தியேட்டரில் பார்த்து செலிப்ரேட் பண்ண மூமெண்ட் ஏதாச்சும் இருக்கா சின்ன வயசில்? நான் வந்து குடவாசல் பிலிப் செட்டில் முரட்டுக்கால படம், அப்படி ஒரு கூட்டத்தை அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, திரிசூலம் படத்துக்கு அப்படி கூட்டம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததில்லை நான். வந்து அப்படி ஒரு க்ரௌடு வந்து பிலிப் தேட்டர்லேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கூட்டம் நிற்கும். மேலே அப்போல்லாம் சொல்லுவாங்கள்ல, மேலே தலை மேலாம் ஏறி நடந்து போவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் போவோம். உள்ளே படம் போட்டாச்சு, அந்த சவுண்டு வேறு வெளியிலே கேட்கும். அண்ணனுக்கு ஜெய் அந்த சவுண்டு கேட்டே இருக்கும். பயங்கரமான ஒரு க்ரௌடு. கமர்ஷியல் படத்தில் அது முக்கியமான படம். அந்த படம் நான் வந்து பார்த்தது வந்து அப்படியே எனக்கு அப்போ வந்து நான் 6th படிச்சுட்ருக்கேன். அது எனக்கு பயங்கர ஞாபகத்தில் இருக்கும். ரஜினி சார் எப்போது சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கா? சந்திச்சு நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க? அவர் சொன்ன ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கா? நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டையும் வந்து கொஞ்சம் க்ளோஸாக ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்ததுங்கிறது என்ன, ரன்னு வந்து நம்ம ரேட்டிங் போயிட்டுருந்துச்சு. அப்போ சேம் டயத்தில் பாபாவும் ரேட்டிங் போகும். அப்போது சார் வந்துட்டாருன்னு சொன்னோடனே எங்களுக்கு டக்குன்னு எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் சார் வந்தோடனே நாங்கள்லாம் வெளியில் வந்தோம், சார் அங்கேருந்து வந்தாங்க. அன்னைக்கு இது வந்து ஏவிஎம் உள்ள வந்து விஜயன் சாருடைய எடிட் ஷூட்டில். அப்போ சார் வந்தோடனே நம்ம படம் போயிட்டுருக்குன்னு சொன்னோடனே அன்னைக்கு எங்கள் ஆடியோ லான்ச்சுக்காக மொத்தமாக சென்னை மொத்தமும் போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தோம். வரப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், ரன்னு உங்கள் படம் தானே, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன், அது அவ்வளோ ஞாபகத்தில் இல்லை. என்னென்னா ஆனந்தம் முடித்தோடனே சாருடைய ஸ்கிரிப்டு நான் டைரக்ட் பண்ணுறதுக்காக ஒரு தடவை பேச்சு போச்சு, அது கரெக்டாக நடக்கலை. நாகராஜ் ராஜான்னு சொல்லி அவங்க தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பேசினாங்க. இந்த ரன்னு வந்து அந்த போஸ்டர்ஸை பார்த்து ரஜினி சார் சொன்னார். அப்படியே எனக்கு வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் எதுவுமே காதில் விழ மாட்டேங்குது. மேஜிக்காக இருக்குது எனக்கு எல்லாமே. அவர் ஏதோ வாய் அசைத மட்டும் தான் எனக்கு தெரியுது, எங்கேயோ நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு மர்மமாக. அப்படியே வந்து ஃபுல்லாக அவங்க வந்து பேசினாங்க, சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னாங்க. சொல்லிட்டு அவங்க எடிட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கன்டினியூ பண்ணேன். இது ஃபஸ்ட்டு அவரோட ரொம்ப க்ளோஸாக பேசின ஞாபகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். ஓகே. ஒரு டேரக்டர் ரஜினி சார் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா டேரக்டர்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேரக்டராக நீங்கள் வந்து ரஜினி சார் கிட்ட இருக்கிற யூனிக்னஸ் என்ன பார்க்குறீங்க? எந்த நடிகர்கள்கிட்ட இல்லாத ஒரு தனித்தன்மை ரஜினி சார் கிட்ட இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சமீபத்தில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பார்த்தேன். சத்யராஜ் சார் வந்து ரொம்ப அற்புதமாக சரியாக ஒரு விஷயம் சொன்னாங்க. ரஜினி சார் எல்லாம் ஸ்டைலும்பாங்க, நல்ல மனுஷம்பாங்க. உண்மையிலேயே அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட்னு சொன்னார். அது 100% உண்மை. ஒரு பெஸ்ட்டு ஆர்டிஸ்டாக இருக்கிற ஒருத்தர் தான் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக மாறி இருக்கார். நான் ரஜினி சார்கிட்ட ஸ்பெஷலாக பார்க்குறது என்னென்னா, ஒரு பிரேமில் வந்து நின்னா 100%, அதாவது என்னென்னா அது வந்து அது ஸ்டைலாக இருக்கலாம், அது வந்து ஒரு எமோஷனான சீனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அதை 100% கொடுக்குறது இருக்குல்ல, அது வந்து உள்ளே போ அப்படி சொன்னாலும் சரிதான். இந்த நாள் அசோக் வாழ்க்கையில் எழுதி வச்சுக்க சொன்னாலும் சரிதான். அது தொடையை தட்டி அப்படி பேசும்போதும் சரி, எல்லாத்துலேயுமே 100% வந்து அவங்க கொடுப்பாங்க. அது ஒரு சிலர்கிட்ட தான் பார்க்க முடியும். அது வந்து இது மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹீரோஸுமே யாரோட கம்பேர் பண்ணாலுமே ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அப்படி இருக்கும். அது வந்து ரஜினி சார்ட்ட வந்து அந்த மேஜிக் இருக்குல்ல, அது வந்து அது அவர் ஏதோ சம்திங் திரும்ப அவர் இது என்ன பண்ண போகிறோன்னு நான் கேள்விப்படுவேன். ஒவ்வொரு சீனுக்கும் உள்ளே பேசிட்டு கேட்டுட்டு வரும்போதும் இதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், அது என்ன செய்யலாம் டேரக்டராக இருக்கட்டும், அது சீதா சாராக இருக்கலாம், இல்லை எஸ்பிஎம்மாக இருக்கலாம், இல்லை மணி சாராக இருக்கலாம், எந்த டேரக்டராக இருந்தாலுமே அவர் அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று யோசிக்கிறார். அதனால தான் வந்து இவ்வளவு வேற வந்து இத்தனை வருஷமாக வந்து அவர் வந்து நான் உள்ளே வர்றது காரணம்னு நான் நினைக்கிறேன். ஒரு டேரக்டரா ரஜினி சாரோட கெரியர்ல 100 படங்களுக்கு மேலே இருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 படங்கள் என்ன, 3 கதாபாத்திரங்கள் என்ன? 3 5
3. சரி 5 உங்களுக்காக 5. ஆமாம், ரொம்ப குறைச்சி சொல்ல முடியாது, இன்னும் அதிகமாக தான் சொல்லணும். இருந்தாலும் ஷார்ட்டாக கொஞ்சமாக சொல்லணுன்னா இவ்வளோ படங்களில் நம்பர் 1 முள்ளு மலரும். நடிப்புன்னா இவங்க சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி ஸ்டைலு, இப்போ சத்யராஜ் சொன்னது சத்யராஜ் சார் சொன்னது நிஜங்கிறது வந்து அந்த படத்தில் தெரியும். அவ்வளோ அற்புதமாக இருப்பார் அந்த படத்தில், அவ்வளோ அழகாகவும் நடிச்சிருப்பார். அதே மாதிரி வந்து தளபதி பெரிய மேஜிக்கு. அது எனக்கு இப்போ ரொம்ப அந்த ராக்கம்மா கையத்துலேருந்து ஆரம்பித்து அந்த படம் மொத்தமுமே அவ்வளோ கேரக்டராகவும் அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க, ஸ்டைலாகவும் அப்படி இருப்பாங்க. அதுலேருந்து ஸ்டைலில் வந்து சந்தோஷ் சிவன் சார், மணி சார் அவ்வளோ இது இருக்கும். எந்திரன் வந்து வந்து அந்த முக்கியமாக ஒரு சீனில் வந்து ஏன் ரத்தம்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும்ல, வந்துட்டு தலை சுத்தும் பாரு சொல்கிற சீன் இருக்குல்ல, அது மேஜிக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, சூப்பராக இருக்கும். வில்லனாக பண்ணும்போது அவரை விட அது மாதிரி ஸ்டைலான ஒரு படம். ரொம்ப அவரை வந்து ஹீரோயிசமாக அப்படி வந்து கொண்டு போன படம் வந்து பில்லா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எப்பயுமே ஒரு பின்முதுகில் வந்து ஒரு ஷாக் அடித்த மாதிரி வந்து தலை மொத்தமும் அப்படியே வந்து நம்மளுக்கு சுற்றிடும். அப்படி ஒரு படம்னா அது வந்து பாட்சா. எத்தனை முறை பார்த்தாலும் அது வந்து அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவும் சரி, அந்த டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார், ரஜினி சார் அப்படியே வந்து அந்த காட்டி அந்த பாட்சாவாக வர்ற சீன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்படி ஒரு மேஜிக்கலாக இருக்கும். இதுதான் எனக்கு அவர்கிட்ட. வெரி நைஸ் சார், வெரி நைஸ். லாஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு இயக்குனருக்கும் ரஜினி சாரை டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? நீங்கள் ரஜினி சார் ஏதாவது ஒர்க் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? ஒரு ரஜினி சாரோட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் ஒரு 3 சிட்டிங் 3 காலகட்டத்தில் போயிருக்கும். உதாரணத்துக்கு ரன்னு முடித்ததுக்கு பிறகு, ரன்னு முடித்த உடனே சாரோட படம் பண்ணுறதுக்காக ஒரு கண்டினியூவாக 2-3 தடவை சார் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோம். எனக்கு அப்போ வந்து ஆல்ரெடி நான் கமிட் ஆகிட்டேன் அஜித் சாரோட அந்த ஜி படத்துக்காக. இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா வந்து மிஸ் ஆகிட்டமேடா, பண்ணாமல் போயிட்டோமேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து என்னென்னா, எனக்கு அவருக்கான ஸ்கிரிப்ட் மட்டும் எனக்கு வந்து கரெக்டாக லாக் ஆகவே இல்லை. ஏன்னா ஒரு ரசிகனாக வந்து எனக்கு என்னென்னா ரஜினி சார் மேலே பெரிய மயக்கம். அது வந்து எதை யோசித்தாலுமே பத்தாத மாதிரி இருக்கும் எனக்கு. அது மாதிரி ஒரு 3 காலகட்டத்தில், அதுக்கப்புறமும் ஒரு தடவை, சமீபத்தில் ஒரு தடவை, அது இத்தனை வாட்டி மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலுமே வந்து என்னென்னா, அவர் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் வந்து டைரக்டர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஊர்லேருந்து படம் பார்த்தப்போ ஒருத்தன் உள்ளே இருந்தால அந்த ஆள் மறுபடியும் வந்து வெளியில் வந்துடுவாங்க. 50 வருஷமாக சினிமாவில் ஒருத்தவங்க வந்து 50 வருஷமாகவும் அதே மூடோட அதே மேஜிக்கோட பல மடங்கா, அவர் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவ்வளோதான் நினைக்க வந்து பல மடங்காக வர்றதுங்கிறதுக்குல்ல வந்து அவர் ஒரு தெய்வ குழந்தை தான். அவர் வந்து இது உலகம் மொத்தமும் வேறு யாருக்கு நிகழ்ந்துருக்குன்னு தெரியாது. இது அவர் வந்து பயங்கர ரேர் தான். வந்து சார் வந்து அது ஒரு அதிசயம்தான் உண்மையிலே. சார் 50 வருஷம் இல்லை சார், இன்னும் நீங்கள் வந்து நீங்களே நினச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து இது வேணும் வேணான்னு முடிவு எடுக்கிறது எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா உங்களை எப்பயும் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி ரொம்ப ஆத்மார்த்தமாக மனசோட உலகம் மொத்தம் காத்துட்டே இருக்காங்க சார். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சொல்லுமே மந்திரம் தான். நீங்கள் பேசுகிற வந்து நிற்கிற அன்றைக்கி சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி தூங்கினா கூட ஸ்டைலாக ஒரு மனுஷன் தூங்க முடியுமான்னு சொன்னார். அவ்வளோ அழகாக அவர் வந்து அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணார். அது இப்படி ஒரு மேஜிக் வந்து இந்த உலகத்தில் வேறு யாருக்காவது நிகழ்ந்திருக்கானா எனக்கு தெரியலை. வாழ்த்துக்கள் சார்.